நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா அது புதுசா இருக்கு? இவ்வளவு நேரம் ஆகி தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏண்டா உன் முதல் நாள் ஸ்டோரி கேட்காம எங்களுக்கு எப்படிடா தூக்கம் வரும்? பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லப்பா. டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஹாய் சொல்லிக்கிட்டோம். அதெல்லாம் ஓகேடா. என் மருமகளை பாத்தியா இல்லையா? மருமகளா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லடா, நீ காலேஜ் படிக்கும் போது யாரையாவது லவ் பண்ணு ரொம்ப எதிர்பார்த்தோம். எங்களை ஏமாத்திட்ட. பா ஆமாண்டா, அந்த வசுந்தரா தான் உன் ஆளு நாங்க முடிவே பண்ணிட்டோம். கடைசியில அது உன் ஃப்ரெண்டுன்னு பல்பு கொடுத்துட்ட. ஓஹோ, இப்படிலாம் வேற என்ன பத்தி கேவலமா யோசிச்சு வச்சிருக்கீங்க. பாருங்க, நம்ம யோசிச்சதா அப்படியே சொல்றான். மா சரிடா, பிளாக் டீ போடவா? பிளாக் டீ போட்டு விடிய விடிய என்ன உட்கார வச்சு பேசுறதுக்கா? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. பாயிண்ட்டுக்கு வாங்க. கேக்குறான்ல, பாயிண்ட்டுக்கு வந்துரு. ஒண்ணும் இல்லடா, இந்த ஆபீஸ்லயாவது எந்த பொண்ணையாவது பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுவியான்னு பாக்குறோம். ஆபீஸுக்கு போற பையன் ஒழுங்கா வேலை செஞ்சு நல்ல பேர் எடுப்பான்னு ஆசைப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அவளை பாத்தியா இவளை பாத்தியான்னு. அப்போ நீ யாரையுமே பாக்கலையா? ஆமா, உங்க டீம்ல இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு எதுவுமே இல்லையா? ஒருத்தி இருக்கா, ஆனா வந்த அன்னைக்கு அவளை இடிச்சிட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஏய், டீடைலா சொல்றா. அவ்வளவுதாம்மா. என்னடா பொசுக்குன்னு முடிச்சிட்ட? என் புள்ள ஒரு நெருப்பு மாதிரி. அவனை பார்த்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நீ அவ்வளவுதான்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏய், அதை விடுமா, அப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் பத்திக்கும். ஓ, என்ன பத்திக்கும்? ஓகே ஓகே. என்ன ஓகே? ஓகே ஓகே. உங்ககிட்ட போய் சொன்ன பாத்தீங்களா, என்ன சொல்லணும்? ஆளை காலி பண்ணிடுவீங்களா? சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? தெரியாது. என் புள்ள பொய் சொல்ல மாட்டான். ராஜி. ராஜின்னு மொட்டையா சொன்னா எப்படி? ராஜலட்சுமி. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? ஆளை விடுறீங்களாப்பா, எனக்கு தூக்கம் வருது. ஆமா, அந்த பொண்ணோட உனக்கு செட் ஆகும்னு தோணுதா? எனக்கு சூசன்னு ஒரு பாஸ் இருக்கு, எனக்கு என்னமோ அதோட தான் செட் ஆகும்னு தோணுது. வெரி குட். யாரடி நீ மோகினி கதை? அதானே? உன் பாஸ் நயன்தாரா மாதிரி அழகா இருப்பாங்களா? இருப்பாங்க, ஆனா என்னை விட ஒரு 10 வயசு ஜாஸ்தி இருப்பாங்க. பரவாயில்லையா? கதை இன்னும் வேணுமா இல்ல போதுமா? போதும்பா. ஒழுங்கா ஆபீஸ்க்கு போனமா, வேலை செஞ்சமா, வந்தமான்னு இரு. இப்பதான் நீங்க நல்ல அம்மா அப்பா. ஆபீஸ்ல இருந்து சம்பளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கணும், மருமகள் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க பொண்ணு பார்க்க சோம்பேறித்தனப்படுறதுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. வேணும்னா நல்லா பாட்டு பாடுற சூப்பர் சிங்கர் பொண்ணா பாருங்க. என்னங்க இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? நாம அவனை சரியா வளர்க்கலம்மா. ஆமாங்க. இந்த ஆளு அமைதியா வாங்க. எல்லாம் நம்ம விதி. டேய், இது தாண்டா அந்த ஏஓ வீடு. மாமா, இந்த சேல்ஸ்மேனுக்கும் மிலிட்டரி மேனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னு சொல்லேன். அவன் 24 மணி நேரமும் வேலை பார்த்தா தான் நாட்டை காப்பாற்ற முடியும். நம்ம 24 மணி நேரமும் வேலை பார்த்தா தான் நம்ம வேலையே காப்பாத்திக்க முடியும். டேய் 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 டேய், காமெடி பண்ற நேரமாடா இது. இந்த ஆளை கரெக்டா அமுக்குனா தாண்டா இந்த மாசம் டார்கெட்டை நாம அச்சீவ் பண்ண முடியும். சரி, யார் மாமாவா? இவன் தான் வண்டி மலைச்சியம்மன் இன்ஜினியரிங் காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். புதுசா ஆரம்பிச்சிருக்கிற அந்த இன்ஜினியரிங் காலேஜோட லேபுக்கு 100 கம்ப்யூட்டர் தேவைப்படுது. இந்த ஆர்டரை நாம அமுக்குறோம். காலேஜ்லயே அவனை போய் பிடிக்கலாம்ல, இப்படி காலங்காத்தால அவன் வீட்டு முன்னாடி வந்து நிக்கணுமா? டேய், காலேஜ்ல போய் பார்க்க முயற்சி பண்ண முடியல, எஸ்கேப் ஆயிடுறான்டா. செக்யூரிட்டி விட்டு துரத்துறான்டா. இவ்வளவு ஏன், போன வாரம் நான் பயங்கரமா ஒரு டிராமா பண்ணி காலேஜ் உள்ள போயிட்டேன். என்ன பார்த்ததும் இவன் காலேஜ் பின்பக்க கேட் வழியா எகிரி குதிச்சு வயல்ல விழுந்து ஓடுறான்டா. ஏமாமா இப்படி எஸ்கேப் ஆவறா? நமக்கு ஆர்டர் தருவானா? தருவான். எப்படி சொல்ற? அவன் கேக்குற மட்டமான ரேட்டுக்கு கம்ப்யூட்டர் தரதுக்கு நம்மள விட்டா வேற ஆளே இல்லடா. அப்படின்னா மாமா ரேட்டு கேக்குறான். காத கூட 1000 ரூபாய் கேக்குறான்டா. ஏமாமா டிரான்சிஸ்டர் ரேட்ல கம்ப்யூட்டர் கேக்குறான். டேய், இவன் கேக்குற கேவலமான ரேட்டு கிடைக்கிற ஒரே கேவலமான கம்ப்யூட்டர் நம்ம நெட்ட கம்ப்யூட்டர் தான். இவனுக்கு நம்மள விட்டா வேற வாய்ப்பே இல்ல. சிக்கனா செதைச்சிர வேண்டியதுதான். மாமா அட்டாக். சார் சார். யாரு? டேய், வரார் வரார், அவர்தான். என்ன? குட் மார்னிங் சார். என்ன வேணும் சார்? I am அன்பு, coming from அரக்கோணம், assistant manager, sales netech computer. அதுக்கு உங்க காலேஜுக்கு கம்ப்யூட்டர் தேவைன்னு. யோ, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அதான் வேணும்னு சொன்னல.
திரும்பவும் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? நான்சென்ஸ். அறிவில்லை உங்களுக்கு? Why blood? சேம் பிளட். அடுத்தது என்ன? பொறு யோ கிளம்புங்கன்னு சொன்னல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போங்க. போறோம் சார். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இது உங்க பேத்திக்காக வாங்கினது. இத மட்டும் உங்க பாப்பாவுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மில்க் பிக்கி சார், உடம்புக்கு நல்லது. சரி வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல சார். ஏன் உள்ள வர மாட்டீங்களா? சாரி சார், நாங்க ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அது எங்க பாலிசியும் இல்ல. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சார் அதாவது பாத்தீங்கன்னா சார், கம்ப்யூட்டருங்கிறது ஒரு முக்கியமான பொருள் சார். இப்போ நம்ம வீடு கட்டும்போது சார் நல்ல சிமெண்ட் வாங்குறோம், நல்ல கட்டு கம்பி வாங்குறோம், நல்ல கட்டுமான பொருட்களை பார்த்து வாங்குறோம் சார். அதான் சார் ஹார்ட்வேர். புலி. So, the NetTech computers are the only computers which are using German check formula, sir. என்னது ஜெர்மி செக் ஃபார்முலா? Sir, it's actually a German technology, sir. சார், சோனிக்கு ஹார்ட் டிஸ்க் பண்றவங்க தான் நமக்கும் பண்றாங்க, சாம்சங்க்கு மானிட்டர் பண்றவங்க தான் நமக்கும் பண்றாங்க, பயனியருக்கு ஸ்பீக்கர் பண்றவங்க தான் நமக்கும் பண்றாங்க. சார் பேர் தான் சார் நெட்டெக், ஃபுல்லா ஹைடெக் சார். உள்ள இருக்கிறது ஃபுல்லா இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிராண்ட் சார். Yes, sir. It's 100% quality, sir. சார் இது முழுக்க வயர்லெஸ் பவர் சிஸ்டம் சார். அதனால மத்த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றப்போ செலவாகிற கரண்ட்டை விட 10ல் 1 பங்கு தான் சார் இதுக்கு செலவாகும். Sir, actually we are using 200 கம்ப்யூட்டர் எவ்வளவு சீக்கிரம் டெலிவரி தர முடியும்? டேய் புலி, அது என்னடா அது ஜெர்மி செக் ஃபார்முலா? அது ஒரு ஜெர்மன் ஃபார்முலா மாமா. டேய், இவன ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறான்னு சொன்னா லேகியம் விக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான்டா. அதல பாருங்க சார், கண்ணெரிச்சல், வயித்தெரிச்சல், வாயு பிரிதல் இதெல்லாம் இருந்தா. மாமா என்ன மட்டும் நீ இவ்வளவு சொல்றிய, நீ மட்டும் எந்த தைரியத்துல இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சோண்டு கரண்ட் தான் இழுக்குன்னு அடிச்சு விட்ட? ஏன்டா அவன் என்ன ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனி மீட்டர் வச்சா செக் பண்ண போறான்? ஆனா மாமா, இந்த வயர்லெஸ் பவர் சிஸ்டம்ன்றது நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏய், கடைசில கரண்ட் கம்மி ஆவனதும் உழுந்தான் பாத்தியா, அதான்டா மேட்ரு. ஆமாமா, ஆனா இதே பொய்ய நீ வேற எம்டியா சொல்லியிருந்த, காரி ஓ மூஞ்சில துப்பிருப்பாங்க. ஏய், ஆளுக்கு ஏத்த பொய்டா. ஏவோ கிட்ட இந்த பொய் சொல்லணும், டெக்னிக்கல் ஹெட் கிட்ட இந்த பொய் சொல்ல கூடாது, வேற சொல்லணும். அதே மாதிரி காலேஜ் ஓனர் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. ஆமாமா, ஆனா இதே மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கே, கன்ஃபார்ம் நமக்கு நரகம் தான். ஏய், ஒரு சேல்ஸ்மேன் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. Come on guys, let's celebrate this success. Tea with Bonda. Catch. Yes. மாமா, cheers. Yay! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கண்ணா, மதன் வந்தான்? இல்லண்ணே, வரலண்ணே. என்ன பண்றான் இவ்வளவு நேரம்? ஏய், கண்ணங்கடல் தாண்டா நிக்கிறேன், சீக்கிரம் வா. என்னண்ணே, வேலையில சேர்ந்துட்டீங்க போல இருக்க? ஆமாண்டா. அப்ப வெயிட் தான் சொல்லுங்க. மதன் என்னண்ணாச்சு? அவனும் என் கூட தாண்டா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்ப இனிமே சம்பளம் வரும். இது என்னடா கேள்வி? வேலைக்கு போனா சம்பளம் வராதா? சரி, எதுக்கு இப்ப இந்த என்கொயரி? அதுலண்ணே, மதன் அண்ணன் கணக்குல ஒரு 750 ரூபா பேலன்ஸ் இருக்குது. மாசம் சம்பளம் வாங்கினது தரேன்னாரு. அட பாவி, ஒரு 750 ரூபாய்க்காடா அந்த சிபிஐ என்கொயரி? ஆமாண்ணே. நான் கொடுத்துறேன்டா. வழக்கமா நீ தான் தருவேன்னு தெரியும். இந்த மாசமாவது மதன் அண்ணன் தருவாரான்னு கேட்டேன். தருவான்டா. சும்மா சொல்லாதானே, உன்னை விட அவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாமே. டேய், இந்த பிபிசி நியூஸ்ல உனக்கு யாரா கொடுக்குறா? அவங்க அப்பா தானே. அவர் ஒருத்தர் போதுண்டா, அவன் மனத்தை வாங்க. ஐடா, வாடா. என்ன சொல்றான் கண்ணே? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். பார்த்தா சும்மா பேசுற மாதிரி தெரியலையே. விலைவாசிலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான்டா. வாங்குறவனுக்கு தானே கஷ்டம், விற்கிற இவனுக்கு என்ன கஷ்டம்? ஆமா, நீ டை கட்டுறது இல்லையா? இல்லடா, யாரும் கட்டுறது இல்ல. அது ஒரு பழைய மேட்டர் மச்சான். டேய், தப்பா எடுத்துக்காத மச்சி, எங்க டீம்ல யாரும் கட்டுறது இல்ல. எங்க டீம்ல யாரும் கட்டுறது இல்ல. இது கூட எங்க அப்பாக்காக தான்டா. டைக்கு மரியாதை கொடுத்தாண்டா கொஞ்சம் கம்மியாவது திட்டுறாரு, அதனால தான் கட்ட வேண்டியதா இருக்கு. சிரிக்காதடா, சீரியஸா தான் சொல்றேன். சரி, ஏன் லேட்டு? போற அன்னைக்கே கம்பெனி 3 மாசம் தான்றானுங்க. காலையில எந்திரிச்சாலே அதான்டா ஞாபகம் வருது. சரி, விஷ்ணு என்ன சொல்றான்? அவனுக்கு என்னடா, எங்க இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கான். பிறந்தா அப்படி ஒரு வீட்டில் பிறக்கணும்டா. டைம் பாஸுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்டா. வேலைக்காகவே படிச்சு
அப்புறம் குடும்பம் வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைக்காக கடைசி வரைக்கும் சாவறதெல்லாம் போடுறா. டேய் ஏன்டா காலையிலேயே வயலினை போட்டு இந்த வாசி வாசிக்கிற? பாசிட்டிவா நினைமச்சி. பாசிட்டிவாக நினச்சா மட்டும் எல்லாம் பாசிட்டிவாக நடந்துருமா? நீ எப்படி நினைச்சாலும் நடக்கிறதா நடக்கும் மச்சி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. பிரச்சனை வரும்போது அதை லைட்டாக எடுத்து சிரிக்கிறதும் வெயிட்டாக எடுத்துக்கிட்டு அழுறதும் நம்ம கையில் தானடா இருக்கு. 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவன்ல, அட்வைஸ் பண்ண தான் செய்வீங்க. டேய் ஆரம்பிக்காதடா. நான் ஆரம்பிக்கல, எங்கள் அப்பன்ல இருந்து இந்த கடைக்காரன் வரைக்கும் கேட்குறான் இதான் சம்பளமானு. மறுபடியும் ஆரம்பிக்காதடா. சரி போலாம் வா. என்னடா ஹைடா. இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஆமா மச்சான், செய்யும் தொல்லை தெய்வம், அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அது சரி. சரி என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்லு. மச்சான் உள்ள நுழையும் போது 2வது கேபின்ல ப்ளூ கலர் சுடிதார் பாத்தியா? மச்சான் காதல் தான்டா நம்ம முதல் தொழில், அப்புறமா தான் பார்ட் டைமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம். மச்சான் உன் இன்டர்காமுக்கு கால் வருது, என்னோட இன்டர்காம் நம்பர் தெரியுமா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, முறைக்கிற. ஹலோ. ஆமாம் வந்துடுறேன் சார். யாரா இவ்வளவு சீக்கிரமா போன் வச்சிட்ட? ஹெச்ஆர் ரூம்ல இருந்துடா. என்னம்மா? தெரியல, அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. மச்சான் புதுசா ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தரப்போறாங்களா? அப்படின்னா ஒன்றும் தானடா வர சொல்லணும். அதானே, ஒருவேளை பாட்டு போட்டிக்காக சிறப்பு பரிசா இருக்குமோ? அதான் நேத்தே கொடுத்துட்டாங்களேடா. வேற என்னவா இருக்கும்? என்கிட்ட கேள்வி கேட்ட அப்படி போய் கேட்டு அப்போ. நீ வரியா? ஐயோ நானும் வரல மச்சான். ஏண்டா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல், அப்புறம் இந்த ஹெச்ஆர் ரூம், இந்த 3 இடத்துலயும் என் குடும்பத்துல யாருமே கால் எடுத்து வச்ச சரித்திரமே இல்ல. சரி நான் போயிட்டு வரேன் மச்சான். ஆல் தி பெஸ்டா. ம். கம் இன். சார் என்ன ப்ராப்ளம்? ராஜியோட பேரண்ட்ஸ் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன சார்? நீங்க ராஜி ஏதோ டிஸ்டர்ப் பண்றதா அவங்க சொல்றாங்க. இவன் எனக்கு தெரியும் சார், நல்லவன் மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தினான். கார்த்திக் என்ன இதெல்லாம்? சார் நான் எதுவுமே பண்ணல சார். போய் சொல்றான். ஹலோ நிறுத்துங்க சார். பிள்ளை கேள்வி பண்ணிட்டு இல்லங்கறியா? பேசிக்கலாம், ஒரு நிறுத்துங்க. ஹலோ ஸ்டாப் இட். நீங்க தான் கார்த்திக் கூட ஃப்ரெண்ட். எஸ். அவருக்கு ஹெச்ஆர் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்ன அழுறியா? மேம், கால் மீ சூசன், நாட் மேடம். அழுதா எல்லாம் சரியாயிடுமா? ஸ்டூபிட். படிச்சு படிச்சு உனக்கு நான் எவ்வளவு தடவை அட்வைஸ் பண்ண, அப்புறம் எதுக்கு போய் உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? இல்ல மேம். கார்த்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா உங்க அப்பாவை பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க. ஹெச்ஆர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. உங்க அப்பான்றதுனால நான் பொறுமையா இருந்தேன். இதே வேற ஆளா இருந்தோ. சாரி மேம். என்ன சாரி? இந்த விஷயத்தை விடுன்னு சொன்னேன். அப்பாவை கூப்பிட்டு வந்து அவனை அடிச்சு. எனக்கு சத்தியமா தெரியாது மேம். போய் சொல்லாத. நிஜமா. உங்க அப்பா ஹெச்ஆர் ரூமுக்கு வந்தது உனக்கு தெரியாதா? வந்த பிறகுதான் சொன்னாங்க. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. கார்த்திக்கோ இல்ல எனக்கோ இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட் பண்ணணுமா வேண்டாமா? நான் அவரை சண்டை போடுவாருன்னு நினைக்கல மேம். எல்லாத்தையும் விடு. இதை ஏன் நீ முதல்ல வீட்ல சொல்லணும்? சாரி. ஏன் தேவையில்லாம சொன்னேன்னு கேட்ட சாரிங்கற? இல்ல. ஆர் யூ கிட்? உன்னை இங்க சேர்த்து விட்டுட்டு உன் மொத்த குடும்பமும் காம்பவுண்ட்க்கு வெளியில சுத்திட்டு இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உள்ள வந்து அடிப்பாங்க. நாளைக்கு நான் ஏதாவது சொன்னா கூட எனக்கும் அதான் கதி இல்ல? அப்படி இல்ல மேம். தப்புக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா முட்டாள்தனத்துக்கு கிடையாது. அப்பா அடிச்சுட்டான் கிள்ளிட்டான்னு வீட்ல போய் சொல்ற ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் எப்படி குப்பை கொட்ட போறேனோ தெரியல. வில்லேஜ் பொண்ணு பல சிரமங்களுக்கு நடுவுல நீ இங்க வந்திருக்க. உனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும்னு டீம்ல எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்க. நீ என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற. I'm really disappointed. அழாத. I don't like people crying. இப்ப நீ அழுது என்ன மாற போகுது? சரி, உன் அப்பா இப்ப எங்க? அவர் போயிட்டாரு. போயிட்டாரா இல்ல ஆபீஸ்க்கு வெளியில சுத்திட்டு இருக்காரா? இல்ல, இனி அவர் பிரச்சனை பண்ண மாட்டாரு. சரி, நீ போலாம். மேம், கார்த்தியை நான் இங்க வர சொல்லிருக்கேன். அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்குவான். மேம், நான் வேணா. நீ இந்த வேலையில கண்டினியூ ஆகணும்னு தான் நான் இதெல்லாம் பண்றேன்.
உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி சில்லி பிரச்சனைக்கெல்லாம் வேலையை விட்டு போக கூடாது. Do you have any other plans? இத நான் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நான் உன்கிட்ட டீடைலா பேசுறேன். நீ போ. தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் நிஜமாலும் உன் மேல கை வச்சிட்டாங்களா? சொல்றா. பின்ன என்ன பொய்யாடா சொல்றேன்? அடிச்சிட்டானுங்களா? எப்படி மச்சான் விட்ட? கடுப்பேத்தாதடா. வேணா உன்னை அடிச்சு காட்டவா? டேய் அடியை வாங்கிட்டு சும்மாட வந்த? கைய புடிச்சிட்டானுங்கடா. இல்லைன்னா பொளந்து கட்டியிருப்பேன். டேய் நிஜமால புடிச்சிட்டாங்களா? சரி விட்றா விட்றா. அப்படியெல்லாம் விட முடியாதுடா. பதிலுக்கு 2 பேரையும் பொளந்தாதான்டா என் மனசாரும். இப்ப சொல்லு மச்சி, பசங்களா இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. அவனுங்களை ஒத்தையா நானே அடிப்பேன்டா. என்னடா பாக்குற? இல்ல மச்சான், காலேஜ்ல நீ ஒம்பு தும்புக்கே போதாளு. இங்க என்னடானா நல்ல சும்மா பட்டைய கிளப்புற. நானடா போய் ரொம்ப வெள்ளை கொடுத்து வாங்குறேன். எல்லாம் அந்த முட்டாளால. விடு மச்சான், அவ இப்படி ஒரு 2ஆம் கிளாஸா இருப்பான்னு யாருக்குடா தெரியும்? அடிக்கிறாங்க கிள்றாங்கன்னு அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா. முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. விட்டுறா. எங்க அப்பா கூட என்ன அடிச்சது இல்லடா. இந்த ஆளுகிட்ட போய் ச்சே, ரொம்ப அசிங்கமாயிடுச்சுடா. முதல் தடவைல அதான் ரொம்ப ஃபீல் பண்ற. நம்மள அப்பப்பா வாங்கியிருந்தா பழகி இருக்கும். டேய் நான் பேசுறது கவனிக்கிறே இல்லையா? சரி நான் என்ன சொன்ன சொல்லு பாப்போம். தான் அப்பப்போ அடி வாங்குவ ஃபீல் பண்றேன்னு சொன்னியே. டேய் அது ஜோக்குடா. அதுக்கு போய் கேவலமா விளக்கலாம் தர. டேய் என்னடா வேணும் உனக்கு? இன்னொன்னா வேணும், அதான் அஷ்டாங்கள. ஒரு சாதாரண விஷயம் அதை போய் வீட்டுல சொல்லி அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்து சில்லியா இல்லடா? ஆமா மச்சான். நம்ம டீம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்ல மச்சான், இனிமே தான் சொல்லணும். சூசனுக்கு அது எப்படி தெரியாம இருக்கும்? டீம் ஹெட் இல்ல. அவங்களுக்கு யாரா சொன்னது? டேய் யாரா சொன்னது? நான் தான் மச்சி. எப்படியோ உங்களுக்கு தெரிய போகுது, அது நம்மளே சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கலாம் தான். விடுறா விடுறா, அடுத்தது என்ன சொல்றா? இது அப்படியே விடக்கூடாதுடா. புரியலையே. அவனுங்கள 2 போடு போட்டா தான்டா என் மனசாரும். நான் ரெடி மச்சி. இவதான்டா தப்பு. மச்சான் இந்த துப்பட்டா காஃபி மேட்டர் கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா அந்த ஆளை கூட்டம் வந்து அடிக்கலாம் கொஞ்சம் ஓவரா. டோட்டலா என் இமேஜையே டேமேஜ் பண்ணி என்ன காலி பண்ணிட்டாடா. ஆபீஸ்ல யார் மூஞ்ச பாக்குறதுக்கும் கூச்சமா இருக்குடா. மச்சி டேய் இப்ப என்ன பண்ணும் சொல்லு, உடனே பண்ணிடலாம். சீரியஸா தான்டா சொல்றேன். இப்ப என்ன பண்ணும் மட்டும் சொல்லு. தெரியலடா. ப்ளீஸ் உட்காரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல உட்காரு. இல்ல இட்ஸ் ஓகே. ஐ அம் கம்ஃபர்டபிள் திஸ் வே. ஐ அம் ரியலி சாரி. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? இல்ல நேத்து நான் ராஜு கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா நீ நினைச்சிருந்தா அவரை திருப்பி அடிச்சிருக்க முடியும். ஆனா நீ அதை பண்ணல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்க்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல. பிரச்சனை வேணாம் தான். அது மட்டும் இல்லை, அடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. வேற? எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. ஐ திங்க் அவ வேணும்னு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எப்படியும் அவளை கூட்டிட்டு போக அவ பேரண்ட்ஸ் வருவாங்க. அவளை கூட்டிட்டு போகும்போது நீ ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு பிரச்சனை வருங்கிறீங்களா? இல்ல, அவளுக்கு பிரச்சனை. மேபி தகராறு பெருசானா உனக்கும் பிரச்சனை வரலாம். நீங்க 2 பேரும் என் டீம்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. அடி வாங்கின நீ எவ்வளவு வெறுப்புல இருப்பேன்னு எனக்கு தெரியுது. திருப்பி அடிக்கிறதுனால அது சரியாக போறதில்ல. யோசிச்சுக்கோ. ஐம் ரியலி சாரி கார்த்திக். தேங்க்ஸ். நான் போலாமா? வேற ஒன்றும் இல்லையே? யா, யூ கேன் கோ. கார்த்திக் ப்ளீஸ் அந்த பிரச்சனையை இதோட விட்டுரு எனக்காக.